இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஆண்டவர் நல்லவர், வல்லமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதி நேர்மையுடையவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்பதை அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர முடியும். இன்றைய தினத்தில் நாம் எம்மாவுஸ் நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஸ்டே வித் அஸ் லார்ட் என்று, ஆண்டவரே எம்மோடு தங்கும் என்கின்ற வகையில் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஸ்டே வித் அஸ், லூக்கா 14:29, எங்களோடு தங்கும். இந்த வார்த்தைகளை நாம் மனவல்லிய ஜெபமாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் துணிவு பெறுகிறோம், தெம்பு பெறுகிறோம், உற்சாகம் பெறுகிறோம். இயற்கையின் பல வகையான பேரிடர்களின் மத்தியில் சிக்குண்டாலும் இயற்கையின் சீற்றத்திலும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் பசிலிக்காவில் இருக்கும் பொழுது, அவருக்கு திருமண ஏற்பாடுகள், ஒரு பிரெஞ்சு நேஷனாலிட்டிக்காரர் இங்கே தங்கியிருந்து ஒரு பெங்களூர் பொண்ணை திருமணம் செய்தார். தானே புயல் அடிக்கின்ற நேரத்தில் அவர் இந்த பக்கம்தான் போயிருக்கிறார், இந்த கொம்பாக்கம் பக்கம் போயிருக்கிறார் மோட்டார் சைக்கிள். அவர் போகும் பொழுது சரியாக மரம் விழுந்து நசுக்கப்பட்டு இறந்து விட்டார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் அச்சத்துக்குரியவை, வியப்புக்குரியவை. என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆகவே மிகுந்த சோகம். அந்த நேரத்தில் சற்று முன்னால் போயிருந்தால் கூட பரவாயில்லை, சற்று தாமதமாக போயிருந்தாலும் பரவாயில்லை, சரியாக அவர் போவதற்கும் மரம் விழுந்து நசுக்கப்படுவதற்கும் அவர் எங்கே காணோம் என்று தேடி கண்டுபிடிப்பதற்கே நேரமாயிற்று. மிகுந்த ஒரு துக்ககரமான ஒரு சாவு. இப்படியெல்லாம் இருக்கின்ற நிகழ்வுகளிலே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? ஆண்டவரே எங்களோடு தங்கும். இதுதான் எம்மாவுஸ் செய்தி இன்று நமக்கு. The human heart, oppressed by sin, at times disoriented and exhausted, tried by sufferings of all sorts, is in need of light. மனித இதயம் பாவத்தால் நசுக்கப்பட்டு குறிக்கோள் இன்றி சோர்ந்து போகிறது. பல வகையான துன்பங்களால் அலைகழிக்கப்பட்டு வெளிச்சத்தை நாடுகிறது. நம்ம ஒரு மாதா ஜெபம் ஒன்று சொல்லுவோம். கிருபதயாத்து மாதாவா எங்கள் ராக்கினியை வாழ்க, எங்கள் தஞ்சமே மதுரமே வாழ்க, பரதேசிலாருக்கு நாங்கள் ஏவையின் மக்களுமை நோக்கி. இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுது, பழைய தமிழ், கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுது, சோதனை, வேதனை, துன்பங்கள், பிரச்சனைகள் இவைகளின் மத்தியிலே நாங்கள் உழன்று கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அழுது கொண்டிருக்கிற எங்கள் வேதனைகளை நீர் போக்கியருளும், எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை தாரும் என்பது நம் ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த எம்மாவுஸ் பயணம் நமக்கு 5 கருத்துக்களை தருகிறது. 1, தடைகளை தகர்த்தெறிய. எல்லா வாழ்க்கையிலும் சரி, தடைகள் இருக்கும். அந்த தடைகளை தகர்த்தெறிய வேண்டுவதற்கு வேண்டிய மனோபலம், வேண்டிய இறை பலம், வேண்டிய நல்ல மனிதர்களுடைய கூட்டமைப்பு, ஒத்துழைப்பு. தீயவைகள் எல்லாம் ஒன்றாக சேரும். மலை போல் எழுந்தாலும் தீயவர் என்னை சூழ்ந்தாலும் அப்படின்னு சங்கீதத்தில் பாடுறோம். பள்ளம் பறிக்கும், விளத்தாட்ட பார்க்கும், அம்பு எய்யப்படும், பல வகையிலே சொல்லம்புகளோ அல்லது உண்மையாகவே தாக்குதல்களோ. இந்த தடைகளை தகர்த்தெறிய ஆண்டவரே எம்மோடு தங்கும். இறை அனுபவம் பெற, அந்த இறை அனுபவத்தை கண் திறந்து கண்டுகொள்ள வேண்டும். தம்மோடு பேசி வந்த மனிதர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய பேச்சு அவர்களுடைய உள்ளத்தை உருக்குகிறது.
பிறகு அவர்களோடு அமர்ந்து அப்பத்தை பிட்கும் பொழுது நற்கருணை வழிபாடு. இயேசு தன் உடலை கொடுப்பதை போல அப்பத்தை பிடும் பொழுது அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். பிறகு இயேசு மறைந்து விடுகிறார். இறை அனுபவம் வார்த்தை வழிபாட்டில், நற்கருணை வழிபாட்டில், கூட்டு வழிபாட்டில், தனி ஜெபத்தில் இறை அனுபவம் பெற, சாட்சிகளாய் சான்று பகர, டு பி விட்னஸஸ், இயேசுவினுடைய செயல்களுக்கும் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கும் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இந்த பிறவிக்குருடன் சொல்லுவான், எனக்கு இயேசுவா மெசியாவா ஆண்டவரா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்வை கொடுத்தவர் அவர். அவர் சொன்னார், ஆகவேதான் நான் துணிந்து பேசுகிறேன். எனக்கு பார்வை கொடுத்தார். பிறவியிலேயே நான் பார்வை இழந்தவனாக குருடனாக இருந்தேன். இயேசு என்னை தொட்டார், நான் பார்வை பெற்றேன். அவருக்கு சான்று பகர்கிறேன். யாருக்கு முன்னாடி? அதிகாரிகளுக்கு முன்னாடி. அச்சுறுத்தல் படுகிறாங்க. மறுபடியும் கேட்கிறாங்க, என்ன செய்தார், ஏது செய்தார்? ஏன் மறுபடியும் மறுபடியும் விசாரிக்கிறீங்க? நீங்களும் அவருடைய சீடர்களாக ஆக விருப்பம் கொள்ளுகிறீர்களா என்று கேட்டதும் அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. பிறவியிலேயே பாவத்தில் இருந்த நீ எங்களுக்கு நீ வேதம் போதிக்கிறாயா என்பதையெல்லாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே அவர்கள் முன்னால் எப்படி சாட்சிகளாக சான்று பகர்ந்ததை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகமாக இருக்கக்கூடியது இந்த மக்கபே ஆகமம். அந்த மக்கபே ஆகமத்தில் 7 ஆண் பிள்ளைகள் தாய் அரசனுக்கு முன்னால் இந்த இறை கட்டளையை கடைபிடிப்பதினால் அவர்களை எல்லாம் அரசன் கொன்று போட ஒருவராக நீதி தீர்ப்பு வழங்குவான். கடைசியில் எஞ்சி இருப்பவன் சொல்லுகிறான், என்னுடைய சகோதரர்களை எல்லாம் சாகடித்து விட்டாய், என்னையும் சாகடிப்பாய், எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை விட இறைவனுக்குத்தான் அஞ்சுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, அடுத்த கட்டம் பாருங்க, இயேசுவோ கடவுளோ நமக்கு உதவி செய்யலைன்னா நான் மாஞ்சி ஜெபம் செஞ்சேன், ஒன்றும் நடக்கல, ஜானியர்னா முளச இருக்குது அப்படின்னு நமக்கு சலித்துக் கொள்கிறோம் அல்லவா? அப்படி அவன் சலித்து கொண்டானா? இல்லை. எங்களுடைய கடவுள் எங்களை காப்பார். அப்படியே காப்பாற்றாவிட்டால் கூட, அதுதான் முக்கியம், அப்படியே காப்பாற்றாவிட்டால் கூட நாங்கள் என்றும் உள்ள கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம். என்ன ஒரு நெஞ்சுரம்! பாரதியாருடைய வார்த்தைகள், நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், சர்வேஸ்வரனையே பணிபுரிவோம். ஒரு இந்து மனிதர் கூறிய கவிதைத்தனமான வார்த்தைகள். நாம் மார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். நமன் என்றால் யமன், மரணம், சாவு கொடுத்தால் கூட அஞ்ச மாட்டேன், பரிபூரணனான கடவுளுக்கு மட்டும்தான் அஞ்சுவேன். சாட்சிகள், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம், நன்மை வாங்குறோம், பாவசங்கீர்த்தனம் நம்புறோம், உறுதி பூசல் பெறுகிறோம், அருட்சாதனங்கள் பெறுகிறோம், சாட்சிகளாக விளங்குகிறோமா? திருச்சபையினுடைய 6வது கட்டளை நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உபத்திரம் கொடுப்பது. இல்ல ஃபாதர், நம்மாலான உதவி செய்யறது என்ன தப்பா சொல்றீங்க? நீங்க தப்பா சொல்லல, சரியாத்தான் சொல்றேன். நீ உதவி செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, உபத்திரம் செய்யாம இருந்தாலே போதும், அதுவே பாதி நன்றியுடனாக இருப்போம். இதெல்லாம் கட்டளைகள், திருச்சபையினுடைய கட்டளைகள், 10 கட்டளைகள், இறைவனுடைய கட்டளைகள். சான்று பகர்தல் பெரிய கேள்விக்குறி. இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் ஆழமான நம்பிக்கை கொள்ள. இறை வார்த்தை படிக்கப்படுகிறது. முதல் வாசகம், தியான பாடல் டிவி பெட்டிகள்ல வருது. மற்றவர்களும் டிவியில பார்க்கிறவர்களும் அந்த தியான பாடலை பாட பார்த்து என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் அடிப்படையிலே வருகின்ற சங்கீதம். இன்னும் பல கோயில்களில, பல பங்குகளில இந்த சங்கீதத்தை பாட மாட்டாங்க. அந்த முதல் வாசகம் முடிஞ்சோன்னா ஏதாவது ஒரு பாட்டு, தலைவா உன்னை வணங்க, உன் புகழை பாடுவது, இப்படி ஏதாவது ஒரு பொது பாட்டு, யாரிடம் செல்வோம் இறைவா அல்ல. முதல் வாசகம் முடிந்ததும் அந்த வாசகத்துக்கு ஏற்றவாறு இருக்கின்ற சங்கீதம் தான் பதில். ஆண்டவருடைய சங்கீதத்தோடு பதில் கூறுவது இறை வார்த்தை. முதல் பகுதி, எம்மாவுஸ் சீடர்களோடு இயேசு செல்லும் பொழுது அவர் எப்படி அவர்களுடைய உள்ளத்தை உருகச் செய்தார். 2வது பகுதி நற்கருணை வழிபாடு. அப்பத்தை
அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. ஐந்தாவது கருத்து, விழிகளில் ஒளி பெற்று ஒளியின் மக்களாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே எனக்கு அந்த ஒளியை தாரும், வழியை தாரும் என்கின்ற பொழுது ஆண்டவர் நம் கண்களை திறந்து வழிகாட்டுகிறார். He broke the bread and gave it to them. Then their eyes were opened and they recognized him. அப்பத்தை பிட்டதும் அவர்கள் கண்கள் திறந்தன, அவரை கண்டு கொண்டனர். Jesus, what is in me dark, illumine. What is in me low, raise and support. இயேசுவே, என்னிடம் உள்ள இருளை ஒளிர்வியும், குறைந்திருப்பதை நிறை செய்து காக்கும். ஜான் மில்டன் ஒரு பெரிய ஆங்கில கவிஞர். அவர் சொன்ன வார்த்தைகள், என்னிடம் இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளியை கொடும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவின் பின்னால் வருகின்ற மக்கள் நாம் எத்தனை பேர் எத்தகைய சதவிகிதத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள். 15% சாதாரணமாக, 27% பிரிந்து போனவர்களாக, 12% அவ்வப்பொழுது சுவிட்சர்ஸ்னா நம்ம வீட்டில் சுவிட்ச் இருக்கு இல்லையா, எப்போ தேவையோ லைட்டை போட்டுக்குவோம், தேவையில்லையா லைட் ஆஃப் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்படி கடவுள் ஆபத் பந்தாவன், தேவையா கடவுள், இல்லையா பார்த்துக்குவோம். ரொம்ப ஏதாவது வீட்டில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு நோய் நொடி வந்துச்சா 50 பைசாவை எடுத்து காணிக்கை செலுத்தின சாமின்னு சொல்லி கையில் ஒரு தாயத்தை கட்டிடுவாங்க. கடவுள் உடனே காப்பாற்றணும். அந்த 50 பைசாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கடவுள் வரணும். அப்படியே தாமதமாச்சுன்னா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். அது திருச்சபையோ கடவுளோ, ஆனால் கடவுள் என் பேச்சை கேட்கணும். அந்த 12% ஸ்விட்சஸ், 17% அப்பாஸ்டேட்ஸ், கோயிலாவது குளமாவது கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க 17%. 29% என்கேஜ். இப்ப இந்த ஏற்கனவே நற்செய்தியை பெற்று பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஓரளவு பாதையில் நடப்பவர்கள் 15% தான் சொன்னேன். இந்த 29% 29% என்கேஜ் என்று சொன்னால் அவர்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்க மாட்டாங்க, அருட்சாதனம் வாங்கியிருக்க மாட்டாங்க. பிரமத சகோதரர்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஞானஸ்தானம் வாங்கல, குடும்ப அட்டை வாங்கல, பங்குல உறுப்பினராக இல்லை, ஆனாலும் இயேசுவுக்கு இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சதவிகிதத்தில் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். 29%. நாம் எந்த சதவிகிதத்தில் இருக்கிறோம் நம்மையே ஆராய்ந்து கொள்வோம். இறைவா, எது பாதை, எப்படிப்பட்டது அது, இது என் கவலை இல்லை, உன் பொறுப்பு. இடைவெளியில் நான் தொலைந்து போனாலும், இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் தலைவர் உம்மை எப்போதும் நம்புவேன், எதற்கும் அஞ்சேன், என்னுடன் நீர் இருக்கிறீர், எதிர்ப்புகளை கையாள்வதில் உம் வழக்கை உதவும். தாமஸ் மர்டன் ஒருத்தர், தாமஸ் கம்பிஸ் ஒருத்தர், தாமஸ் அக்வீனாஸ் ஒருத்தர், இவங்களெல்லாம் ஆன்மீக அறிஞர்களில் மிக பெரியவர்கள். நற்செய்தி படிச்சுட்டு இந்த புதுநன்மை உறுதி பூசல்கிட்ட என்ன அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு கேட்டால் 0. ஒரு பையன் கொண்டு போய் 5 அப்பங்களையும் 2 மீனையும் ஏசிக்கிட்ட கொடுத்தா 5000 பேருக்கு பார்க்கலாம். அதான் நற்செய்தி. எத்தனை தடவை கேட்டிருப்போம், எத்தனை தடவை பிரசங்கம் வச்சுருப்போம். அப்படியே இறங்கி போய் பிள்ளைங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், என்ன படிக்கப்பட்டது? ஒருத்தன் சொல்கிறான், திருமணம் என்பது டேய், திருமணம் எங்கடா இப்போ வந்துச்சு இந்த நற்செய்தியில்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெஞ்சுகளுக்கும் மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? பெஞ்சுகளும் இருக்கின்றன, 24 மணி நேரம் கோயிலே இருக்குது. அதனால் அந்த பெஞ்சு புனிதமாக்கப்பட்ட பெஞ்சா? இல்லை. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அது என்ன சொல்லுகிறது என்பதை ஒருவேளை எனக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். ஒரு குடிகாரன் சொன்னேன், இயேசு யாரு, அவர் எந்த ஊரில் எந்த ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது.
சரி, அவன் படிப்பாதேன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இயேசு என்னை தொட்டார், அண்டையிலிருந்து நான் குடியை விட்டேன், அந்த குடியினால் என்னுடைய குடும்ப வாழ்வு மிளிர்கிறது. அதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு. இயேசு என்னை தொட்டார். ஆண்டவரே எங்களோடு தங்கும். When the disciples on the way to Emmaus asked Jesus to stay with them, he responded by giving them a much greater gift, sacrament of the Eucharist. He found a way to stay in them. ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கேட்ட வார்த்தைகளுக்கு எம்மாவூஸ் சீடர் வேண்ட தயங்கிய அவர் தங்கினார். மேலான கொடையாம் நற்கருணையை அளித்து அவர்களோடு தங்கினார், அவர்கள் உள்ளே தங்கினார். நற்கருணையை வாங்கும் பொழுது ஆண்டவர் நம் உள்ள குடிலில் வந்து தங்குகிறார். இதோ இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணை பிரசன்னம். கோவிலுக்கு வரும் பொழுது ஜெபிக்கின்றோம் நற்கருணையை பார்த்து. ஆனால் நற்கருணை வாங்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் உள்ளத்தில் வருகிறது. எவ்வளவு மேலான கொடை! அவர் தன்னையே தருகின்ற தாரை வார்த்த தேவன். Receiving the Eucharist means entering into a profound communion with Jesus. Abide in me and I in you. நற்கருணை வாங்குவது இயேசுவோடு ஒன்றித்திருப்பது. என் அன்பில் நிலைத்திடுவீர், நான் என்றும் உங்களோடு என்ற இந்த நற்கருணை கொடை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Eucharist is light above all, because at every Mass the liturgy of the Word of God precedes the liturgy of the Eucharist. In the unity of the two tables, the table of the Word, the table of the bread. வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு என்று இருப்பதினால்தான் இந்த திருப்பலி என்பது மற்ற எல்லா பக்தி முயற்சிகளை விட மிக மிக சிறந்தது. இயேசுனுடைய பிரசன்னம் வார்த்தை வழிபாட்டில், நற்கருணை வழிபாட்டில் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியினுடைய மகிமை தெரிந்தால் அதில் நான் முழுமையாக பங்கேற்பேன். இதோ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அருகில் இருக்கிற நாம் திருப்பலிக்கு வருகை தருகிறோமா? மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, கொடை பிடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு வந்தவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்பதை நாம் உணர வேண்டும். 3 ways that people encounter risen Jesus in: the broken brother, the broken word, the broken bread. 3 வகைகளிலே இறைவன் நம்மோடு தங்குகிறார். உடைந்த சகோதரம், எங்கெல்லாம் மனித நேயம் வேண்டுமோ அங்கே. உடைக்கப்பட்ட வார்த்தை, broken word, உடைக்கப்பட்ட அப்பம், இவைகளிலே இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் காணலாம். By his union with us, he is the Son of Man. By our union with him, we are the sons of God. சென்ட் அகஸ்டின். நம்மோடு இணைந்து மனிதரானார், நாம் அவரோடு இணைந்து இறைமக்கள் ஆனோம். Abide in me, fast falls the eventide, the darkness deepens, Lord, with me abide. Change and decay in all around I see, O thou who changes not, abide with me. Hold thou thy cross before my closing eyes, shine through the gloom and point me to the skies. Heaven's morning breaks and earth's vain shadows flee. In life, in death, O Lord, abide with me. என்னோடு தங்கும் ஆண்டவரே, இருள் சூழும் இந்த வேளையிலே என்றும் நிலையானவரே, அழிவையும் மாற்றத்தையுமே காணும் என்னோடு தங்கும். மூடும் என் கண்கள் முன் உம் திருச்சிலுவையை உயர்த்தும். விண்ணக விடியலில் மண்ணக இருள் விலகுகிறது, வாழ்விலும் சாவிலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.